விநாயகர் சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம ட்ரெண்டிங் மாடல் எல்லாமே வச்சுருக்காங்க. குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏரி புதுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு டு ஒடுக்குத்தூர் போகிற மெயின் ரோடு இது. இங்கே ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் பாருங்கள், கோவில் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பேனர் வச்சுருப்பாங்க. வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் சிலை இருக்கும். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆர்ட்ஸ் அண்ட் பேனர் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு டு ஒடுகுத்தூர் போகிற வழியில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க குடோன் உள்ள பாருங்கள். உள்ள குடோன் இங்கே தான் குடோன் இருக்குது. இந்த விநாயகரில் பாருங்கள், அதாவது ஒரு அன்ன பறவை மேலே அமர்ந்து இருக்க மாதிரி இருக்குது. கலர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள், பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. நல்லா பஞ்சாக இருக்குது. நெத்தியில் இருக்க அந்த சூலமே இந்த தும்பிக்கையில் இருக்க அந்த பஞ்சாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு கலர் கோட்டிங் கொடுத்து இந்த மயிலுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்குது. மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கத்திரிப்பு கலரு வேட்டிக்கு. இந்த விநாயகர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அமர்ந்த நிலையில் இருக்கார். பக்கத்தில் ஆஞ்சநேயருங்க. பின்னாடி ஒரு இது இருக்குது, நாகம், 5 தலை நாகத்தோட நாமம். ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் நிறைய மல்டி கலர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண் டீட்டெயிலிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஞ்சாக சூப்பராக இருக்குது. வேறு லெவல் இருக்குங்க. கலர் தாங்க இங்கே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜிகனா ஒர்க்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு விநாயகருக்கு இந்த ஜரிகை மணிலேருந்து கையில் இருக்க மணி, காப்பு, தலையில் இருக்க அந்த கிரீடத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக வந்து ஜிகனா கொடுத்துருக்காங்க. நல்லா பஞ்சாக ஹைலைட்டாக தெரியுது விநாயகர். இந்த விநாயகர் பாருங்களேன், செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. கையில் தண்டாயுதம் வச்சு நின்றுட்டு இருக்காரு. மிக பெரிய விநாயகருங்க. பக்கத்தில் வந்து சிங்கம் இருக்குது. சிங்கமாக புளியாது. விநாயகரோட நண்பர் பாருங்க, இங்கே எலி குட்டியாக அமர்ந்துருக்காரு. செம்மையாக இருக்கார், க்யூட்டாக இருக்காருங்க. நல்லா இருக்குது. இந்த விநாயகரும் சூப்பராக இருக்குது. காளை மாட்டுக்கு மேலே அமர்ந்துருக்காரு. இது பாருங்க, ராஜா கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரு ஸ்கின்னு. மாட்டுக்கெலாம் ரியல்ட்டிக்காக இருக்குங்க. மாடு பாருங்கள் சூப்பராக இருக்குது. சேம் அதே மாடல் தான். கலர் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. மாட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்களேன், நல்ல ஒரு ஆக்ரோஷமாக இருக்குங்க. சிங்கம் ரியல்ட்டிக்காக இருக்கிற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. சிங்கத்துக்கெலாம் வேட்டிக்கு ஸ்கின்னுக்கு தலைப்பெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாடல் பாருங்கள், விநாயகர் பார்த்தீங்கன்னா கீழே ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்காரு. சேம் மாடல் தாங்க. பக்கத்தில் பாருங்கள், அதே மாடல் தான். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கருடன் இருக்கார் பாருங்கள். அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. கலர், அந்த வாய் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா பஞ்சாக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த விநாயகர். பாருங்கள், சிங்கத்து மேலே அமர்ந்துருக்காரு. சிங்கம் பாருங்கள் இவ்வளோ ஆக்ரோஷமாக அப்படியே பறக்குது. அப்படியே காலை வச்சுட்டு செம்மையாக இருக்குது. கண் டீட்டெயிலிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க சிங்கத்துக்கு. விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. தலைப்பாலாம் பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காதுகளாக பார்த்தீங்கன்னா அந்த சன் கலர் கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜரிகை மணி எல்லாத்துக்கும் ஜிகனா கொடுத்துருக்காங்க. சேம் மாடல் தான், கலர் மட்டும் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய மாடல் இருக்குங்க. ஒரே மாதிரி மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கின்னுக்கு, அந்த மிருகத்துக்கு, சிங்கத்துக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாடல் தான். வாவ் பாருங்களேன், கிட்டத்தட்ட இந்த விநாயகர் ஒரு 13 அடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிரம்மாண்டமாக இருக்கிறாரு. ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் பாருங்கள் ரியல்ட்டிக்காக இருக்குது குதிரை. கலர் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க. நின்றுட்டுருக்காருங்க, பங்கமாக இருக்குது. இன்னொரு கையில் சூளம் வச்சுட்டு இருக்காரு. கஜ விநாயகர் மாதிரிங்க இவர். கையில் பாருங்கள் வாளோட 2 பக்கம் யானை அப்படியே தும்பிக்கையை தூங்கிட்டு இருக்குது. ஸ்கின் டோன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கு, யானைக்கு. இந்த கையில் இருக்க ரோஸ் கலர்லாம் பாருங்களேன். ஒரு கையில் சங்கு சக்கரம், இன்னொரு கையில் சூளம்லாம் வச்சுருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படி இந்த பக்கம் வாங்க. இங்கே பாருங்கள் மயிலுங்க. மயிலை அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. விநாயகர் பார்த்தீங்கன்னா முருகர் தான் பார்த்தீங்கன்னா மயில் பக்கத்தில் வச்சுருப்பாரு பாருங்கள். இதில் சூப்பராக இருக்குது. கூட சர்பம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்கள் காளை மாடு. இங்கே பக்கத்தில் மனித ரூபத்தில் அமர்ந்துருக்காரு. காளை மாடு சூப்பராக இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குங்க. இந்த யானை தந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் எலி வந்து தபாலா வாசிக்குது, அது மாதிரி இருக்குது. சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு விநாயகர் சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குமே இந்த விநாயகர்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வேட்டிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. வணக்கம். இப்போ நம்ம வந்து செல்வ விநாயகர் ஆர்ட்ஸ் அவங்களுடைய ஓனர் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமாக இந்த விநாயகர் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 13 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 13 வருஷம் பண்ணி. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் மோல்டு தானே மொத்தம்? நம்ம இடமே பேப்பர் மோல்டு தான் சார். இயற்கைக்கு யோ பண்ணுவோம். நம்ம எல்லாமே தரமான முறையில் செஞ்சு கொடுப்போம். இயற்கைக்குனா நம்ம தண்ணியில் கரைகிற மாதிரி கிழங்கு மாவில் செஞ்சு
நம்ம வந்து தண்ணியில் இருக்கிற மீன்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. பட் அது இல்லாமல் நம்மளுடைய தண்ணீருக்கும் இதுக்கும் எந்தோடைய கெமிக்கல் எல்லாம் நம்ம கலந்து பண்ண மாட்டோம். தரமானமாக செஞ்சு கொடுப்போம். நம்ம கெமிக்கல் இல்லாமல் நம்ம கிழங்கு மாவில் செஞ்சு அட்டை விநாயகராக பண்ணி நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கே பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டு ரீட்டைலுமே பண்ணிட்டு தான் இருக்கும். வந்து புக் பண்ணிக்கலாம் தாராளமா. இப்போ எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி இருக்குங்க? 3 அடியிலிருந்து 13 அடி சில இருக்கு சார். 3 அடியிலேருந்து இருக்கு. கலர்ல எப்படின்னா டிஃப்ரெண்டா ஒன்னொன்னு பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு, அட்ராக்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு 10 வருஷமா 11 வருஷமா இதுல வந்து நாங்க எடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்களே செஞ்சு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸா பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி 6 பேக்ஸ் விநாயகர் வேணும், இந்த மாதிரி 3 பொம்மைஸ் வேணும், விநாயகர்ஸ் வந்து யானை மேல இருக்கிற மாதிரி இருக்கணும், மயில் மேல வேணும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸா வாட்டர் பெயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம கிளீனா அவர் கஸ்டமர்ஸ்க்கு எப்படியோ அது தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க. ஓகே. இப்போ ஒரு 20-30 விநாயகர் வேணும்னு கேட்குறாங்க, ஹோல்சேல் ரேட்டில் உடனே கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்கலாம். முன்னாடியே ஒரு 15 டேஸ் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பேஜ் நேம் சொல்லிட்டு வரவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ கரெக்டாக இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நிறைய பேர், இந்த இடம் வந்து எங்கே இருக்குது, அதாவது அணைக்கட்டுலேருந்து எப்படி வரணும் ரூட்டு அப்படின்ட்டு, அதை அப்படியே டீட்டெயிலாக சொல்லுங்கள். நம்ம வெள்ளூர்லேருந்து ஒடுகுத்தூர் போகிற ரோட்டு அணைக்கட்டு தாலுக்காவில் அணைக்கட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தொலைவில் ஏரிப்புதூர் என்ற கிராமத்தில் ஆஞ்சநேயர் சிலைக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து குடோன் போட்டிருக்கோம். நம்ம ஓன் குடோன் தான் அது. நீங்கள் எப்போ வந்து சொன்னாலும் விசிட் பண்ணிக்கலாம். காலையில் 6:30 ஈவினிங் வந்து 9 o'clock வரைக்கும் நம்ம வந்து இந்த விநாயகர் சிலை தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். எந்த டைம் வந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அதனால இந்த டைமிங்ன்றது கிடையாது நம்மகிட்ட. ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்படியே என்னென்ன மாடலில் இருக்குது அப்படியே பார்க்குற விநாயகர் பார்க்கலாம். ஒன்று பார்த்தா அவ்வளோ அட்ராக்டாக இருக்குது, கலரில் வந்து சூப்பராக கொடுத்துருக்கீங்க. அந்த கண்ணெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல்ட்டிக்காக இருக்குண்ணா. நேரில் வந்து விநாயகர் நம்ம ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுடைய அமைப்புகள் செயல்கள் செய்யறதுக்கு தான். நம்ம கண்ணு வரையதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்றதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு அதுன்னு 20 வருஷமா நம்ம கிட்ட எப்பவுமே இருக்காரு. கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு. மாடல்ஸ்லாம் எத்தனை மாடல்ஸ்? இப்போ ஒருத்தர் வந்தாங்கன்னா எனக்கு இதே மாதிரி விநாயகர் வேணும்னு கேட்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இருக்கு, இதுல ஒன்று தான் இருக்கு, எனக்கு வேற இல்லை அப்படின்ட்டு அது மாதிரி மாடல்ஸ் 3 அடி மாடல்லேருந்து 13 அடி மாடல் இருக்கு. சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். அவங்க கேட்குற மாதிரி பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக கஸ்டமைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான் நம்ம பண்ணுவோம். அதிகமாக அவங்க சொல்லிட்டாங்க இந்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி விநாயகர், அவங்களே ஏற்கனவே பண்ண இயர்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து எங்கிட்ட இந்த மாடல் இந்த அடுத்த வருஷம் வேணும், எனக்கு பிளாக் கலரில் வேணும், இந்த ஒயிட் கலரில் வேணும், இல்லை இந்த மயில் இப்படி இருக்கணும், இல்லை 6 பேக் விநாயகர் வேணும், இல்லை நம்ம சிவன் மாடலில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தரமாக செஞ்சு கொடுப்போம். 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொன்னீங்கன்னா எந்த மாதிரி கேட்டாலும் பண்ணி தருவோம். எத்தனை மாடல் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். எந்த மாதிரி மாடல்ஸ்னால் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. ஸோ தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள். உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இந்த 2026 விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் செலவுனா நேரில் வந்து புக் பண்ணிக்கங்க. ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆர்ட்ஸில் கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டு பார்க்கலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். எத்தனை வருஷமா இங்கே விநாயகர் சிலை நீங்கள் வாங்கிட்டு? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் சார். 10 வருஷம் வாங்கிட்டு ஊரில் வந்து எங்கள் மாமாலாம் வச்சுட்டு இருந்தாரு. இப்போ அவங்க பண்ணல, இப்போ சின்ன பசங்க நாங்களே எடுத்து பண்ணுறோம். ஒரு 10 வருஷமா இவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். ரேட்டு வந்து இவர்கிட்ட தரமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி பண்ணி தருவார். பெயிண்டிங் கூட நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி பண்ணி தருவார். ரேட்டு கூட இவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரீசனபிளாக இருக்கும் ரேட்டெல்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நீங்கள் கேட்குற மாதிரி அவர் விநாயகர் சிலை வந்து பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ இந்த மாடல் வேணும், எனக்கு இந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது மாதிரியே பண்ணி தராருங்களா? நீங்கள் வந்து ஒரு 15 days இல்லை 1 month முன்னாடியே சொன்னால் அவர் வந்து பண்ணி தருவார் சார். அதெல்லாம் பண்ணி தராரு. 3 அடி விநாயகரும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சின்ன விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பஞ்சா கலர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். விநாயகர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான மாடலில் வச்சுருக்காங்க. எல்லாமே மூஞ்செலியில் பாருங்கள், எலியோடைய வாங்கினது மேலே அமர்ந்து வர மாதிரி இருக்குது. இந்த விநாயகர் மயில் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கன்னா அவ்வளோ பஞ்சாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுனால அட்ராக்டாக இருக்குங்க. இந்த விநாயகரில் பாருங்கள் சிங்கம், வேட்டிக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க, கையில் சூளம் வச்சுட்டு இருக்காரு. ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. இங்கே இதுக்கெல்லாம் பாருங்கள் ஸ்கின் டோன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் கலரில் இந்த ஜரிகை மணிலாம் சூப்பராக இருக்குது. ஜிகனா அல்டிமேட்டாக இருக்குங்க இவர்கிட்ட எல்லாமே. பஜ்ரங்கி விநாயகர் பாருங்கள், உட்காந்துங்க ஸ்டைலே பாருங்களேன், பங்கமாக உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் 2026க்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த முடியெலாம் பாருங்களேன் செம்மையாக இருக்குது. கலரிங் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கலரிங் தாங்க மெயினாக கொடுத்துருக்காங்களே. ஒரு மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாடல் பாருங்கள் சேம் அதே தான், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கண் டீட்டெயிலிங்லாம் சூப்பராக இருக்குது இந்த விநாயகருக்கும். அடுத்த ரோலில் வந்துருக்குங்க பாருங்கள். சேம் இதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்தீங்களா அதே மாடல் தான், கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பாருங்கள், வேட்டிக்கெலாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் மயில் அமர்ந்துருக்கிற மாதிரி அதே மாடல் தான். பாருங்கள் நந்திக்கெலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த நந்தி நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்கனால பஞ்சாக இருக்குது விநாயகர். அல்டிமேட் கையில் தண்டாயுதம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த விநாயகர் பாருங்கள். அல்டிமேட்டு இந்த 2026 மட்டும் இல்லைங்க, விநாயகர் சதுர்த்திக்கே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு இந்த 6 பேக் விநாயகர் தான்.
அதாவது பார்த்தீங்கன்னா சிவனுடைய அந்த கெட்டப்பில் இருப்பார் இந்த விநாயகர். இந்த ஜடாமுடி, கையில் வந்து பார்த்தீங்கன்னா உடுக்கை, சூளம், புலி தோல்லாம் உடுத்திருக்காரு பாருங்க. பின்னாடி காளை மாடோட பங்கமாக இருக்குது இந்த விநாயகர். சேம் அதே மாடலாக கலர் மட்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுவும் ஸ்கின் ஸ்டோன்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ஒரு இது மேலே அமர்ந்திருக்காரு பாருங்க இந்த விநாயகர். ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்திருக்காரு. கூடவே அவங்க அப்பா இருக்காரு பாருங்க, சிவன் அப்பா இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து சிங்கங்க. தலைப்பழம் இதுக்கும் சூப்பராக இருக்கு. சேம் அதே மாடல் தான். ஏன்னா டக்குன்னு பேசிட்டே இருக்கும் பாருங்க, அப்படியே டக்குன்னு வாய் ஸ்லிப் ஆகுது. இதுவும் சூப்பராக இருக்கு. பேக் ட்ராப்லாம் சூப்பராக இருக்கு இந்த விநாயகர். ஸ்கின் டோனு சேம் மாடல் தான், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வாவ், இது பாருங்களேன், பேக் ட்ராப்பே அந்த மயிலோடைய தோகை தாங்க கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு. ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்திருக்காரு. அவ்வளோ பஞ்சாக இருக்குது அந்த மயிலோடைய அந்த இறகு, இந்த மயிலுக்கு கலர் எல்லாமே. எல்லா மாடலுமே பார்த்திங்கன்னா அந்த லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. சேம் அதே மாடல் தான், 6 பேக்கு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா கலர் தாங்க டிஃப்ரெண்ட்டு, பஞ்சாக கொடுத்துருக்காங்க கலர். இந்த மாடல்லாம் பாருங்கள். வாவ், பாருங்களேன். சேம் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஒரு பக்கம் வந்து யானை மேலே காலை வச்சுட்டுருக்காருங்க. யானை இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் காளை மாடு, ஒரு பஞ்சாக இருக்குது கலரிங்லாம். இந்த விநாயகர், மயில், இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். அரக்கன் இருக்கிற மாதிரி கூட விநாயகர் அமர்ந்து இருக்காரு. செம்மையாக இருக்குது இந்த மாடலு. மயில் காளை மாடுக்கு மேலே அமர்ந்துருக்காரு பாருங்க. ஆஞ்சநேயருங்க, ஆஞ்சநேயர் அப்படியே ஸ்டைலாக கையை காட்டியிருக்காரு, அது மாதிரி இருக்குது விநாயகர். சேம் மாடல் தான், கலர் மட்டும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோனுக்கு பாருங்கள், மயில், சிங்கம், காளை மாடு, அது மாதிரிக்கு மாடலு. டா சிவன் பாருங்கள், சிவனுடைய அந்த மடியில் அமர்ந்துருக்கிற மாதிரி இருக்காருங்க இந்த விநாயகர். செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு மாதிரி யோக நிலையில் அமர்ந்துருக்காரு, தியான நிலையில் சிவன், அது மாதிரி ஒரு மாடலு. 6 பேக்கோடு அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர். அல்டிமேட். அரக்கன் இது பாருங்க, அரக்கன் காலை வந்து சிங்கம் வந்து கடிக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது கலர். 6 கையோடு இருக்கார் இந்த விநாயகர் பாருங்கள். 6 கை விநாயகர். இதுவும் சூப்பராக இருக்குது. ஒரு வண்டி மாதிரி அமர்ந்திருக்காரு, காளை மாட்டு வண்டி மேலே. ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கலர் தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு விநாயகரும் பார்த்திங்கன்னா மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் 2026. அது இல்லாமல் நம்ம செல்விநாயகர் ஆர்ட்ஸ் அவங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எல்லாமே இந்த 2026 பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமான விநாயகர் எல்லாமே இருக்குங்க. ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். 3 அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 13 அடி இருக்கும் விநாயகர் சிலை இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்குது, ட்ரெண்டிங் மாடல் இந்த 2026. ஒரு விநாயகரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜிகனா ஒர்க்கு தரமாட்டாங்க, ஆனால் இங்கே ஜிகனா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பாக்கு, அந்த தலைப்பால் இருக்க அந்த ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா கிரீடம் இருக்கும். கிரீடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிகனா ஒர்க் கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படியே சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ புக்கிங்கும் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லொக்கேஷனுடைய லைவ் லொக்கேஷன் வந்து பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீல்ஸும் வந்து போட்டிருக்கோம், அதுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஒய்விஆர் மீடியா யூடியூப் சேனல் செக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒய்விஆர் மீடியா 2.2 அப்படின்னு இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இந்த வீடியோ வரும். இந்த விநாயகர்லாம் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. மயில் பங்கமாக இருக்குங்க. ஒரு விநாயகரும் பாருங்கள். அன்னப்பறவை அது மேலே அமர்ந்துருக்காரு. 6 பேக் மாடல் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்குது. ஒரு மாடலும் சூப்பராக இருக்குது. இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவிலே வரும், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி இந்த இடத்துக்கு வரணுன்றது வந்து ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆர்ட்ஸ் ஓனர் வந்து பேசியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க விநாயகர். எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு விநாயகர் மாடல் பங்கமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து ஹெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் 2026 விநாயகர் சதுர்த்தியை சேஃபாக கொண்டாடுங்க, வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா இந்த ஷாப்பில் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் வந்து வாங்கிட்டு போங்க. நம்மளுடைய பேஜ் நேம் சொன்னீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தருவாங்க. பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு கம்மி ப்ரைஸில் விநாயகர் சிலை வாங்கினா இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு மீட் பண்ணலாம். ஓகே.